மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போதுதான் தியாகத்திற்கெல்லாம் வழிகாட்டுதலாக, இந்தியாவிற்கே வழிகாட்டியாக, உலக வரலாற்றில் மனிதநேயமிக்க ஒரு தனி மனிதனால் காளிங்கராயன் வாய்க்கால் 743 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற அர்ப்பணித்த இந்த நன்னாளில் அவர்களுக்கு மாலையிட்டு எல்லோரும் மலர் தூவி வணக்கம் செலுத்துகிற நன்னாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பிலே இருக்கின்ற போது நம்முடைய ஆட்சி காலத்தில் இது போன்ற தியாகிகள் தன்னலம் கருதாது இந்த தேசத்திற்கு பணியாற்றியவர்கள், தேசத்திற்காகவே இன்னுயிரை நீர்த்தவர்கள், தேசிய தலைவர்கள் எல்லோருக்கும் மணிமண்டபம் கட்டுகின்ற ஒரு பெரும் பெயரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அதேபோல 4.5 ஆண்டு காலத்தில் மாண்பு எடப்பாடியார் அவர் வழியில் பல்வேறு தேசிய தலைவர்களுக்கும் இதுபோன்ற மணிமண்டபங்கள், வெங்கல சிலை அமைத்துக்கிற போன்ற பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய தியாகம் என்பது ஒரு வரலாற்றிலே மட்டுமல்ல, இதுவரையிலும் உலக நாடுகளே எங்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தனி மனிதனால் காளிங்கராயன் பகுதியில் இருக்கிற ஏழை எளிய விவசாயிகளுடைய நலன் கருதி விவசாயம் செழிக்க வேண்டும் நோக்கத்தோடு வெள்ளம் பெருக்கெடுத்து போகிற போதும் சரி, ஆற்றில் வருகிற மழைநீரை சேகரித்து காவிரி ஆற்றிலே கலப்பதை தடுத்து ஒரு அணையை கட்டி அதன் மூலமாக இது போன்ற பணிகளை உலக வரலாற்றில் யாருமே செய்து வராத ஒரு சாதனையை மனிதநேயத்தோடு தான் வாழ்ந்த காலத்தில் காளிங்கராயன் அவர்கள் இதை சீரோடும் சிறப்போடும் மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை காணுகின்ற போது உண்மையிலேயே எல்லோருடைய உள்ளங்களிலும் நெஞ்சங்களிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த கால்வாய் வெட்டியதற்கு பிறகு மீண்டும் தங்களுடைய பரம்பரையில் இருக்கிற யாருமே இதை பயன்படுத்தக்கூடாது என்று இங்கே இருந்து தாங்கள் வேறு பொள்ளாச்சிக்கு அருகாமையிலே சென்று குடியேறிய வரலாறு உலகத்திலே எவரும் செய்திருக்க இயலாது. ஏனென்று சொன்னால், தன்னலும் கருதாது மட்டுமல்ல, தான் வெட்டிய வாய்க்காலில் தங்களுடைய பரம்பரையை அதிலே பயன்படுத்தக்கூடாது என்ற முறையில் இது போன்ற ஒரு தியாக வேள்வியில் மனிதநேயம் மட்டுமல்ல உலக வரலாற்றில் இடம்பெறுகின்ற அளவிற்கு உருவாக்கிய பெருமை மறைந்தும் மறையாமல் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காளிங்கராயன் அவர்களுக்கு சாரும். ஒரு மனிதனை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், முகம் அறிந்தவர்களுக்கு செய்கின்ற உதவியால் அவர் மனிதனாகிறார், முகம் அறியாதவருக்கு செய்கின்ற உதவியால் அவர் தெய்வமாகிறார். ஆகவே தெய்வமாக இன்றைக்கு மீண்டு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட்டு, இதுபோன்ற தலைவர்களை மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், அவர் வழியிலே எடப்பாடியார் அவர்களும், இதுபோன்ற பல்வேறு தலைவர்கள், நாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், தேசிய தலைவர்கள், இங்கே வெள்ளையனை எதிர்த்து போராடிய தலைவர்கள் அனைவருக்கும் புகழ் சேர்க்கின்ற வகையில், புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் மணிமண்டபங்கள், வெங்கல சிலைகளை அமைத்து பெருமை சேர்த்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்து, காளிங்கராயனுடைய புகழ் மேலும் மேலும் ஓங்கட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீட் தேர்வு சம்பந்தமாக விளக்கு கேட்டு 85 லட்சம் கையெழுத்து வாங்கியிருக்கிறதா அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்காரு. இதை குடியரசுத் தலைவருக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு. இப்போ அது விளக்கு கிடைக்குமா, இல்லை இவர் செய்யறது? குறிப்பாக அவர் எடுத்து வைக்கின்ற நடவடிக்கை எதுவுமே
மத்திய அரசால் இன்று சட்டங்கள் இயற்றப்பட்டு குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் பெறப்பட்டு அது 3 ஆண்டு காலமாக அது அமலிலே இருக்கிறது. ஆகிய அமலிலே இருக்கிற சட்டத்தை எப்படி அதை சரி செய்ய போகிறார் என்பதை காத்திருந்தான் அதற்கு விடையளிக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை